மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். மக்களுக்கு புரிய வைக்காம பெரும்பான்மை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க நல்லதற்காக போராடினாலும் அந்த போராட்டம் தோல்வியே அடையும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிரவுண்ட் ஒர்க்ல ஒரு 7-8 வருஷமா தொடர்ச்சியா தமிழ் தேசியவாதிகளும் மற்ற செயல்பாட்டாளர்களும் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், புரிதலை ஏற்படுத்தணும். அந்த புரிதலோட ஒரு ஃபயர் வரும்பொழுது எல்லாரும் வந்துருவான், ஒட்டுமொத்த மக்களும் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்கலேன், புரிதல் இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த போராட்ட காலத்துல இந்த மக்களுக்குமே இது யார்கிட்ட போராடுறீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? பிரைவேட் கம்பெனி உள்ள விட்டோம்னா இதுதான் நடக்கும், உங்க கையில உண்மையிலே அதிகாரம் கிடையாது. ஆனா இது யாருக்கு புரிய வைக்கணும்? சென்னை வாழ் மக்களுக்கு புரிய வைக்கணும். பிரைவேடைசேஷன்ல பிரச்சனை இருக்குங்கிறது புரியுதா யாருக்காது? புரியல, இப்போ வரைக்கும் புரியல. இப்போ வரைக்கும் பிரைவேட் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நம்பிட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் கிட்ட இருந்தா தான் ஒரு செயல் கரெக்டா இருக்கும், கவர்மெண்டோடைய இதுல தான் ஒரு ப்ராப்பரான நிர்வாகத்தை கட்டமைக்க முடியும், மக்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். இது தெரியல இன்னும் நிறைய பேருக்கு. சின்ன சின்ன குறைகளை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் செக்டாரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில முழுக்க பிரைவேடைசேஷன் கொண்டு போய் விட்டாச்சு.